தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. அதன்படி மொத்தம் 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு 94.03% தேர்ச்சி பதிவாகி இருந்த நிலையில் இந்த ஆண்டு மொத்த தேர்ச்சி விகிதம் சற்றே உயர்ந்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் மாணவிகள் 96.44%, மாணவர்கள் 92.37% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி விகிதம் அதிகம். +2 பொதுத் தேர்வை எழுதிய 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 5161 பேரும் 115 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாநிலத்திலேயே திருப்பூர் மாவட்டத்தின் தேர்ச்சி விகிதம் அதிகமாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் குறைவாகவும் பதிவாகியுள்ளது. திருப்பூர் 97.45% முதலிடத்தையும், சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் 97.42% இரண்டாவது இடத்தையும், அரியலூர் 97.25% மூன்றாம் இடத்தையும், கோவை 96.97% நான்காம் இடத்தையும், விருதுநகர் 96.64% ஐந்தாம் இடத்தையும் பிடித்துள்ளன. மாநிலத்திலேயே மிக குறைவாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.47% தேர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளது. இதனிடையே தமிழ் மொழி பாடத்தில் 35 பேரும், ஆங்கிலத்தில் 7 பேரும் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6996 பேரும், வணிகவியலில் 6142 பேரும் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். கணித பாடத்தில் 2587 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இவ்வாறாக ஏதோ ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 26,352 உள்ளது. அரசு பள்ளிகள் 91.02%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.70%, மகளிர் பள்ளிகள் 96.39%, ஆண்கள் பள்ளிகள் 88.98%, இருபாலர் பள்ளிகள் 94.78% தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளன. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மனநல ஆலோசனைகளை வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இச்சேவையானது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் 104 தொலைபேசி மருத்துவ உதவி தகவல் மையம் மற்றும் 14416 நட்புடன் உங்களோடு மனநல சேவை மையம் சார்பில் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் சவுக்கு சங்கரை கைது செய்த கோவை சைபர் கிரைம் போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் சவுக்கு ஆவேசம், இப்படியும் செய்யுமா காவல்துறை என பதிவிட்டு பெண் காவலர்கள் குறித்த சவுக்கு சங்கரின் வீடியோவை வெளியிட்ட ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். மேலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனிச் செயலர் சஞ்சீவ் லாலின் உதவியாளர் வீட்டில் திங்கட்கிழமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் இதுவரை ரூபாய் 20 கோடிக்கும் அதிகமாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணத்துக்கு முறையான கணக்குகள் ஏதும் இல்லை. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட புகைப்படங்கள், வீடியோக்களில் பெரிய பைகளில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் எடுக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. அந்த பணம் பெரும்பாலும் ரூபாய் 500 முகமதிப்பு கொண்டவையாக உள்ளன. விவசாயத்துக்கு 24 மணி நேரம் வழங்கக்கூடிய மும்முனை மின்சாரத்தை திமுக அரசு 8 மணி நேரம் மட்டுமே வழங்கி வருகிறது. அதுவும் தொடர்ச்சியாக வழங்காமல் முறை வைத்து வழங்கப்படுகிறது. அதிலும் பல நேரங்களில் லோ வோல்டேஜ் மின்சாரம் வழங்கப்படுவதால் விவசாய மின் மோட்டார்கள் பழுதடைந்து மேலும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அதேபோல் அறிவிக்கப்படாத மின்வெட்டு முதலான திமுக அரசின் மக்கள் விரோத போக்குக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்ட துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள் இணைந்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு ஒரு திறந்த மடல் எழுதியுள்ளனர். அண்மையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் பற்றி ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கு எதிர்வினையாற்றும் வகையில் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியுள்ளனர். ஒளி தருபவர்கள் எரியூட்டப்படுகிறார்கள் என்ற தலைப்பில் அக்கடிதம் எழுதப்பட்டுள்ளது. சென்னையில் தடை செய்யப்பட்ட 2 ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய 5 வயது சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாய் உரிமையாளர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளனர். சென்னை 1000 விளக்கு பகுதியின் 4வது தெருவில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் 5 வயது சிறுமி ஞாயிறு இரவு விளையாடிக் கொண்டிருந்தார். அந்த பூங்காவுக்கு எதிரே
ஹாம்கேர் ரத்த வங்கி உள்ளது. இந்த ரத்த வங்கியின் உரிமையாளர் புகழேந்தி தனது வளர்ப்பு பிராணிகளான 2 ராட்வெய்லர் நாய்களை அழைத்துக் கொண்டு மாநகராட்சி பூங்காவுக்கு நடைபயிற்சிக்காக வந்திருந்தார். அப்போது பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை புகழேந்தியின் 2 வளர்ப்பு நாய்கள் மிக கடுமையாக கடித்து குதறியது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு திரண்ட அக்கம்பக்கத்தினர் நாய்களை அடித்து விரட்டி ஆபத்தான நிலையில் இருந்த சிறுமியை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கிரீன்வே சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து அச்சிறுமிக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த 1000 விளக்கு போலீசார் புகழேந்தி, அவரது மனைவி தனலட்சுமி, மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். மேலும் சிறுமியை கடித்து குதறிய நாய்க்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதா, தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதா என்பது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர்.